ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து நீங்கள் மேஜிக் சிட்டியை பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி உஸ்பெகிஸ்தானில் டே 2. ஸோ நம்ம இப்போ வெளியே போகிறோம், ரேண்டமாக வெளியே போகிறோம். எங்கேயாச்சும் போயிட்டு உங்களுக்கு நான் கவர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், சோகமாக இருக்க? மழை பெய்யுதுங்க. இன்றைக்கி டே 2 டஷ்கண்டில் இருக்கோம், உஸ்பெகிஸ்தானில். ஸோ பக்கத்தில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் பார்த்துருக்கோம், சாப்பிட போகலான்னு. இந்த டே 2 வந்து ஒரு மழையோட ஸ்டார்ட் ஆகணும்னு எதிர்பார்க்கல. செம்ம மழை பெஞ்சிட்ருக்கு. பட் பக்கத்தில் தானே சொல்லிட்டு நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ வாங்க போகலாம். முன்னாடி இருக்க இந்த ரெஸ்டாரண்ட் தான் வந்தோம். பட் இந்த ரெஸ்டாரண்ட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. நாங்கள் கரெக்டாக இங்கே வந்து நிற்கிறோம். மழை வந்து கொஞ்சம் பயங்கரமாக பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த ஷெல்டருக்குள்ளேயே நின்றுட்டுருக்கோம். பார்ப்போம், மழை நின்னோடனே நம்ம போகலாம். ஃபுட்பால் என்னடா சொல்ல விரும்புகிற? மழை வேறு பெய்யுது. மழை வருது. டாக்ஸி போட்டு கேஎஃப்சி போகலான்னு இருக்கிறேன். 2 நாளாக கேஎஃப்சியில் தானே சாப்பிட்டுருக்கோம். இன்னைக்கு அங்கேயே சாப்பிடுவோம். தேவபால், இப்போ நம்ம எங்கே போகிறோம்? வந்து மெட்ரோ ஸ்டேஷன் போகிறோம். மெட்ரோ போயிட்டு அங்கேருந்து சுற்ற போகிறோம். சுற்றிட்டு கேட்ச் சாப்பிடும். செம்மையாக மழை பெய்யுதானா? ட்ரிப் அட்வைசர் வேலையை சூப்பராக பார்த்துட்டு இருக்காரு. நாங்கள் அவர் சொல்கிறபடி நாங்கள் இப்போ போகிறோம் மெட்ரோ ஸ்டேஷன். நாங்கள் போகலாம். ஸோ கைஸ், இங்கே மோஸ்ட் ஆஃப் த கார்ஸ் வந்து ஈவியில் தான் இருக்குது. ஒரு 90% ஆஃப் த கார்ஸ் வந்து ஈவியில் தான் இருக்குது. மீதி 10% தான் வந்து அந்த பெட்ரோல் கார்ஸ் இருக்குது. இந்த ஊரும் ரொம்ப நீட்டாக இருக்குது, டஷ்கண்ட் சிட்டி. ஸோ உங்களுக்கு வந்து விசிட் பண்ணி பார்க்கணுன்னா வந்து தாராளமாக விசிட் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். மெட்ரோ ட்ரெயினில் போகிறதுக்கு முன்னாடி இங்கே ட்ரெயின் மியூசியம் இருக்குது. நாங்கள் போயிட்டு கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மெட்ரோ ஸ்டேஷன் போகலான்னு இருக்கோம். ஸோ வாங்க, உங்களுக்கு அந்த ட்ரெயின் மியூசியத்தை கவர் பண்ணி காட்டுறேன். ஸோ கைஸ், ட்ரெயின் மியூசியம் வந்து நான் சும்மா வெளியேருந்தே கவர் பண்ணேன். உள்ளே போனோன்னா வந்து காசு கேட்குறாங்க, அதிகமாகவே கேட்குறாங்க. ஸோ அதனால் வந்து நான் வெளியேருந்தே கவர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம மெட்ரோ ஸ்டேஷன் போவோம். மெட்ரோ ஸ்டேஷன் போய்ட்டு மெட்ரோ பிடிச்சிட்டு எங்கேனா போவோம். கொஞ்சம் லைட்டாக வெயில் எட்டி பார்க்குது. நான் மெட்ரோ ஸ்டேஷனை நோக்கி நடந்து போயிட்டுருக்கோம். ஆனால் ஊர் சூப்பராக இருக்குது கைஸ், செம்மையாக இருக்குது ஊர். ஸோ கைஸ், பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அங்கே போய்ட்டு நம்ம சாப்பிட்டுட்டு அப்புறம் மெட்ரோ ஸ்டேஷன் போகலாம். ஸோ வாங்க. ஸோ கைஸ், இந்த கிளைமேட்டுக்கு இந்த ஸ்ட்ரீட்ஸ்லாம் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இங்கே நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம், டோடோ பீஸான்னு. அங்கே போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். வாங்க. ஒரு பீஸா வந்து 70,000. இப்படி தான் எல்லாமே இருக்கும். விலையை பார்த்தியா? 47,11,133 ரூபா. ஆத்தாடி. டேய், 47 லட்சம்டா. இவ்வளோ சீப்பாவா இருக்கும்? டோடோ பீஸாவில் பீஸா சாப்பிட்டாச்சு. பீஸா செம்மையாக இருந்துச்சு கைஸ். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மெட்ரோ ஸ்டேஷன் போய்ட்டுருக்கோம். ஸோ வாங்க போகலாம். ஒரு மெட்ரோ டிக்கெட் பார்த்தீங்கன்னா வந்து 2000 சோம்ஸு. ஸோ இந்த டிக்கெட் ஒன்று வச்சுட்டிங்கனாலே போதும், நீங்கள் எங்கே வேணாலும் சுற்றிக்கலாம். ஒரு தடவை டிக்கெட் எடுத்தாலே போதும், நீங்கள் எக்ஸிட் ஆகிற வரைக்கும் நீங்கள் எங்கே வேணாலும் சுற்றிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க போகலாம். யூஸ்வல் சென்னையில் இருக்க மாதிரி தான். ஸ்கேன் பண்ணுறான். ஸ்கேன் பண்ணிட்டீங்கனாலே போதும், இந்த டஸ்ட்பினில் போட சொல்லிட்டாங்க. இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா 1980 மெட்ரோ வந்துருச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்டேஷன் கொஞ்சம் பழமையாக தான் இருக்குது.
ஏறியாச்சு. ஏதோ ஒரு டெஸ்டினேஷன் நோக்கி போயிட்டுருக்கோம். ஆஸ் யூஸ்வல் ட்ரெயின் பார்க்க நம்மளோட சென்னை மெட்ரோ மாதிரி தான் இருக்குது லைட்டாக. மற்றபடி நல்லா தான் இருக்குது, வாமாக இருக்குது. ஸோ போயிட்டுருக்கோம் வாங்க. ரொம்ப பழைய ஸ்டேஷன், ரஷ்யன்ஸ்னால கட்டப்பட்ட ஸ்டேஷன் இது. மெட்ரோவும் இங்கே ரஷ்யன்ஸ் தான் போட்டிருக்காங்க பாருங்கள். வேறு ஒரு ட்ரெயின் பிடிச்சி வேறு ஒரு இடத்துக்கு போகிறோம். ஸோ அந்த ட்ரெயினும் வந்துருச்சு வாங்க. இது ஒரு மெயினான ஸ்டேஷன் நினைக்கிறேன். நிறைய க்ரௌடு இந்த ட்ரெயின்லேருந்து மட்டுமே நிறைய க்ரௌடு இறங்கி போயிட்டுருக்காங்க. இந்த ஸ்டேஷன் பேர் தான் என்னன்னு தெரில, எங்கேயுமே போடல. அந்த ஸ்டேஷன் பேர் எங்கேயாச்சும் இருந்தால் நான் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா அலிசர் நோவான்ற ஸ்டேஷனில் இருக்கும். ட்ரெயின்லாம் நல்லா ஏறி பார்த்துட்டோம். ஸோ எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. உஸ்பெகிஸ்தானில் மெட்ரோ ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இப்போ நம்ம மேலே போயிட்டுருக்கோம் வாங்க. இப்போ நம்ம ஒரு பார்க் வந்திருக்கோம். இந்த பார்க் பேர் என்னதுடா அசோகே? இந்த பார்க் பேர் என்னது? அமீர் டெமுர் ஸ்கொயர். இந்த பார்க் பேர் வந்து அமீர் டெமுர் ஸ்கொயர் கைஸ். ஸோ நல்லதாக இருக்கு, நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக ஒன்றும் இல்லை, பட் ஒருத்தரோட ஸ்டாச்சு இருக்குது. ஸோ அங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்ம நெக்ஸ்ட் பிளேஸுக்கு போகலாம் வாங்க. ஊரில் பார்த்தீங்கன்னா நம்ம கேமரா ஆஃப் பண்ணி வைக்கணுன்ற மூடே வரமாட்டேங்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா பார்க்குற இடம்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ உங்களுக்கு உஸ்பெகிஸ்தான் லைஃப்பில் ஒரு டைம் வாய்ப்பு கிடச்சிருந்தா வந்து விசிட் பண்ணி பார்த்துருங்க. சூப்பரான ஊர், மெயினாக டஷ்கண்ட். இதை விட பயங்கரமாக சமர்கண்டுன்னு ஒரு ஊர் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ டஷ்கண்ட் நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு கைஸ். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ராட்வேன்ற இடத்துல தான் இருக்கும். ஸோ இந்த ஏரியாவும் நல்லா தான் இருக்குது. அண்டு சும்மா சுற்றி பார்க்கலான்னு வந்திருக்கோம். ஸோ வாங்க போகலாம். டெஸ்லா காரு.